கண்மணி நடந்த விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெண்ணிலா சொன்னதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெண்ணிலா ஏன் அப்படி சொன்னா, அப்போ அன்புக்கு என் மேலே அக்கறையும் பாசமும் இல்லைன்னு ஏன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க. கண்மணியால் தாங்கிக்க முடியல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே. அப்போ அன்பு வராரு. என்ன கண்மணி, என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சொல்லு என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லைங்க நான் எதையும் யோசிக்கலை அப்படின்னு அழுதுட்டுருக்கேன். நான் அழலையே அப்படின்றாங்க. நீ அழறது உன் கண்ணில் தெரியாதா என்ன? நீ அழுதுட்டுருக்குது உண்மை தானே அப்படின்றாங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணலையா அப்படின்றாரு. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுமா எதுக்கு அப்படின்னோடனே, என்ன கண்மணி இப்படி சொல்கிற? நம்மளுக்கு தீபாவளி இல்லையா, தீபாவளிக்கும் ட்ரெஸ்ஸு ஏன் பேக் பண்ணோம் அப்படின்னோடனே, வேற எங்க தலை தீபாவளினா வந்து உன் அம்மா வீட்டுக்கு போக வேணாவா? அங்கே தானே நம்ம கொண்டாடணும், அதுதானே முறை அப்படின்னு. ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நம்ம அங்கே போகிறோமா? ஆமாம் போக தான் போகிறோம். இங்கே பாட்டி சொன்ன விஷயம்லாம் வச்சுட்டு நான் எதுவுமே பேச விரும்பல. பாட்டி சொன்னாங்க தான். அப்போது நான் ஏன் பேசல தெரியுமா? ஏன்னா பாட்டி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்த வேணாம்னு நினச்சேன். ஏன்னா நான் திரும்ப பேசினா அது அவங்களுக்கு தான் அசிங்கம். அந்த விஷயத்த அவங்க யோசிக்காமல் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. உன் அம்மா கஷ்டப்பட்டது எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் நம்ம போய் சமாதானப்படுத்தி போன்னு தான் விட்டுட்டேன். அதனால் நம்ம கிளம்பணும், காலை சீக்கிரமாக எழுந்து கிளம்பணும் கண்மணி. அதனால் நீ கவலையே படாத, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாவா சொல்கிறீங்க? நிச்சயமாக தான் கண்மணி, நம்ம அங்கே தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுவும் அத்தை கூட சேர்ந்து தான் செலிப்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி அத்தை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களே, நம்ம எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகல, புது ட்ரெஸ்லாம் அத்தை எடுத்துகிட்டு வச்சுருக்க அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டுக்க போகிறோம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு? இது ஒவ்வொரு பொண்ணும் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம். இதை கூட நான் செய்ய முடியாதா கண்மணி அப்படின்றாரு. அப்படியே கட்டிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அன்பு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போகலாம், ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. அதே மாதிரி இந்த விஷயத்தை இப்போ யாருக்கிட்டையும் நீ சொல்லாத, நம்ம கிளம்பும்போது சொல்லிக்கலாம். நான் வெண்ணிலா கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுவா? அதுதான் வேணான்னு சொல்கிறேன். வெண்ணிலாவுக்கும் இது சர்ப்ரைஸாக இருக்கணும்ல அப்படின்னு. ஆமாம் அவளுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின்னோடனே, அவகிட்ட சொன்னால் கார் இது கெடுத்துருவா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்க சரி அன்பு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. புதுமண தம்பதிகள் 2 பேருமே வந்து கார்த்தியும் அதுக்கப்புறமா வந்து பவியும், அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன கிளம்பிட்டீங்களா? சீக்கிரமாக போங்க, அப்போ தானே எல்லாமே நடக்கும். அதனால் நான் சீக்கிரமாக போகிறது நல்லது, நல்ல நேரம் இப்போ தான் ஆரம்பிக்குது, இப்போ போனால் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்து பாட்டி எல்லாம் அழைச்சிடுறாங்க. நீ எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற எங்க, கார்த்தி எங்கே போகிறான்? கார்த்தி எங்கள் மாமியார் வீட்டுக்கு தீபாவளிக்காக போகிறான். அதே தான் நானும் என் மாமியார் வீட்டுக்கு தீபாவளிக்காக போகிறேன். என்ன அன்பு, நேற்று சொன்னது எதுவும் ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. என்ன ஞாபகம் இல்லை? நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்காக நான் போக வேணாம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எதுவுமே கிடையாது. அப்போது எனக்கு இதில் உரிமை இல்லைன்றியா? ஆமாம் பாட்டி, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன் என் அம்மாக்கே கூட இதில் உரிமை இல்லை. ஏன்னா என் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் யாருக்கிட்ட எந்த பர்மிஷனும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்மணியை அன்பாகவும் சந்தோஷமாகவும் வச்சுப்பேன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி. நான் என் மாமியார் வீட்டுக்கு போக தான் போகிறேன். நீங்கள் தான் நிறைய வாட்டி சொல்வீங்கள்ல, வந்து எந்தெந்த முறை எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ தலை தீபாவளி அம்மா வீட்டில் தான் வந்து கொண்டாடணும், வந்து பொண்ணோட அம்மா வீட்டில் அப்படின்றதான முறை. அதுக்காக தானே வந்து இங்கே வந்து கார்த்திகை அனுப்பிச்சிட்ருக்கீங்க. அப்போது நான் வந்து மட்டும் ஏன் அந்த முறையை தவறி பண்ணணும்? நானும் முறையோடு தானே பண்ணணும் பாட்டி. இது நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னோடனே, அப்படியே பாட்டி டென்ஷனாக அப்படியே நிற்கிறாங்க. அப்போ நீ போக தான் போகிற? ஆமாம் பாட்டி போக தான் போகிறேன். ஏன்னா நான் என்றைக்குமே வந்து வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். வீட்டில் ஒரு ஜோடி அனுப்புகிறீங்க, அதே மாதிரி எங்களையும் அனுப்புங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்ம டென்ஷனாக, ஐயோ வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. வெளியில் வந்து அப்படியே கண்ணை காட்டுறாங்க பாட்டி வேணான்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அன்பு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. தானே அவங்கள நான் வந்து அமுச்சு விட்டேன், அப்போல்லாம் வாயை மூடி தானே இருந்த, இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்க? அப்போ நான் வாயை மூடி இருந்தது உங்கள் மேலே உள்ள மரியாதைக்காக, இப்போ நான் வாயை திறக்கிறது கண்மணியோட மரியாதையை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. உடனே வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப தேங்க்ஸ்டா, பாவண்டா அவ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போனாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நானும் கண்மணியும் போயிட்டு வரோம். இங்கே பாருங்கள், தேவையில்லாமலாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு என்னமோ செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு தாங்க முடியல. அன்பும் கண்மணி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு வந்து வெண்ணிலா செம்ம காண்டாகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வராங்க வெண்ணிலா.